இல்லை, மந்திரம் சொல்ல தொடங்கி நீங்கள் தியானத்தை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னாவே முத்திரை தானாக வந்துடும். முத்திரை ஒரு தனி மனிதனுக்கு தானாக கைப்பிடிச்சிருவாங்க. அது இயற்கையாக நிகழ்ந்துடும். அது எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த மாதிரி முத்திரை பிடிக்கிறது மாறும். அதுதான் அது அனுபவம். சொல்லி செய்யறதோட இயற்கையாக நிகழும். அது இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு வடலூரை பாருங்க, ஒரு சாய்பாபாவை பாருங்க, இல்லை அவருங்க வாழ்க வளமுன கையா, இதெல்லாமே ஒரு முத்திரை தான். இது எல்லாமே அதது ஒரு அனுபவத்தை சொல்லும். அவங்க அடைந்திருக்கிற அந்த ஸ்பாட்ல என்ன அனுபவத்தில் இருக்கிறாங்களோ அது வடிவத்தில் தான் அந்த முத்திரையை அவங்க பயன்படுத்துவாங்க. அவங்க ப்ரெசன்ட் பண்ணி நான் என்ன அனுபவத்தை பெற்றிருக்கிறேன்னு வெளிக்காட்டுறதே அவங்க வச்சிருக்கிற முத்திரையில தான் கண்டுபிடிக்க முடியும். அப்ப அதே மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி முத்திரைகளை அது இயற்கையாகவே அது கிடைச்சிரும். ஏன்னா அந்த தியானத்துல இருக்கிற நேச்சரே என்னன்னா, தானா ஒருத்தருக்கு யாருக்கு என்ன முத்திரை வருமோ அது வந்துடும். அதனால அதை ஸ்பெசிஃபிக்கா நீங்க இதை கையில வச்சுக்கங்கன்னு சொல்லாம இருக்கிறதுக்கு ரீசன் அதுதான் விஷயம். அதே நேரத்துல வெறும் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்து நம்ம தியானத்தை பட்டாவே விழிப்படைஞ்சிருவீங்க, மாற்றம் அடைஞ்சிருவீங்கன்னு அந்த வடிவத்துக்குள்ள நான் சொல்லவும் முடியாது. நீங்க அதை ஒரு சரியா வலுவா பயன்படுத்தினா இந்த காலத்துக்குள்ள நீங்க போராட வேண்டியது ஒண்ணு இருக்கும். அந்த போராட்டத்துல நிச்சயமா எங்க நீங்க ஒரு விஷயத்துல தோற்க மாட்டீங்கன்னா, ஏதோ ஒரு வடிவத்துல உதவுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அதுதான் இதுல நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, பெற்றிருக்கிற இடம் கொஞ்சம் தெளிவான இடம்னால நம்ம இல்லைனாலும் நம்மளை சார்ந்தவங்க நிறைய பேர் உங்களுக்கு உதவுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது அந்த கலை அதனாலதான். ஒரு கலை தோற்றி வைக்கப்படுகிறது, ஒரு கலை வளரப்படுகிறது. என்னன்னா, நல்ல ஒரு குரு கிட்டே இருந்து பெற்றுனா அந்த கலை அந்த குருவோட மூத்த அடுத்தடுத்து செக்ஷன்ல இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாருமே இந்த காலகட்டத்தில் இந்த கலை வளரப்படணுங்கிறதுக்காக தான் ஒருத்தர் தோக்கியே வைக்கிறாங்க. அப்ப அது அழிஞ்சு போறதுக்கு அவங்க ஒரு காரணமா இருக்க மாட்டாங்க. அதை மக்கள்கிட்ட கிடைக்கிறதுக்கான நல்வழி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அதை பல நாள் நீங்க பாத்துக்கங்க. மனிதர் அழிந்து போயிட்டு இருக்காங்க, தியானம் பண்ணவங்க மறைஞ்சு போயிருக்காங்க. ஆனா தோன்றிய காலத்திலேருந்து தியானம் அந்த கலை என்பது அப்படியே தான் இருக்கு, அது அழியவே இல்லை. பதஞ்சலி எப்படி இருப்பாருன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா பதஞ்சலி தோற்றி வச்ச கலை இன்னும் 1,00,000 ஆண்டுகள் ஆனாலும் அந்த கலை அப்படியே தான் இருக்கு. அதை புதுப்பிக்கலாம் இல்லை. அந்தந்த அவர் பல்வேறுபட்ட வடிவத்துல கலையை கொடுத்திருக்கிறார் பதஞ்சலி. அந்தந்த காலகட்டத்துல எதை ஒருத்தன் கத்துக்க போறாங்கிறத அதை உணர்த்தி அதை கொடுக்குறாங்க, அதை காட்டுறாங்க. அவ்வளவுதான் அதோடைய வடிவம். அது அப்ப கலையோ தியானமோ இந்த முத்திரையோ நம்ம வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிற அந்த பத்மாசனமோ இல்லை ஏதோ ஒரு சனத்துல உட்கார்றோம்ல, அது எதுவுமே அழியறது இல்லை, அது அழியவே அழியாது. அதனால தோன்றி இருக்கிற யோகிகளோ மனிதர்களோ மறையெல்லாம் போகலாம், அந்த கலை உன்னதமாக இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த கலை மீண்டும் களத்துக்குள்ள வருதுன்னா நீங்க நம்மளை பாக்குறீங்க. அதுதான் இங்க பெரிய மைனஸ், பெரிய டிராபேக். என்ன தியானம் எங்க தோத்து போகுதுன்னா, ஒரு தனி மனிதனை நீங்க பிடிச்சு போடுறீங்க. இப்ப ஏன் போக்கஸ் எல்லாம் என் மேல விழுந்ததுனால நீங்க தியானத்தை விட்டுறீங்க. இப்ப நான் போக்கஸா வெளியில் தெரிஞ்சதுக்கு காரணம் என்னன்னா தியானம் தான். அப்ப எனக்கு குரு யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த உருவம் கிடையாது. ஒரு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, உருவம் கிடையாது. அந்த உருவம் இல்லாத ஒரு விஷயம்தான் என்னை இந்த மாற்றத்துக்கு ஏற்படுத்துனுச்சு. அப்ப உங்களுக்கு உருவம் தேவைப்படாது, ஒரு ஸ்டேஜில் உருவம் தேவைப்படும். அப்ப நீங்க காலை மடிச்சு உட்காந்து கையை வச்சு நீங்க தியானம் பண்ண என்ன ஆகும்னா அங்க நீங்க பெரிய மாற்றம் ஆகுறீங்க. அந்த மாற்றம் எது நிகழ்துன்னா, நீங்க பண்ற அந்த தியானத்துக்கு உயிர் இருக்கு, அந்த கலைக்கு உயிர் இருக்கு. அப்ப அந்த கலை அது உங்களை வழி நடத்துது, அது உங்களை அடுத்தடுத்த செக்ஷனுக்கு மாத்துறதுக்கான வாய்ப்பை உருவாக்குது, அது மேம்பட்ட நிலைக்கு உங்களை மாத்துது. அப்ப நீங்க ஒருத்தரை தனி மனிதரை விட்டுட்டு அவருடைய கலையை மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், அவருடைய தியானத்தை தான் நீங்க பிடிச்சுக்கணும், அவரை பிடிச்சுக்க கூடாது. அவரு தான் நான் பல நாள் சொல்லியிருக்கிறேன், இறைவனும் அதுதான் சொல்றாரு, எல்லா யோகியும் சொல்றாரு, நான் நிரந்தரமானவன் அல்ல, என் கலை நிரந்தரமானது. அதனாலதான் ஒரு ஞானம் அடைஞ்சதை எழுதுறாங்க. ஞானம் அடைஞ்சதை ஏன் எழுதாம போகல அப்படின்னா, எழுதுறதுக்கு ரீசன் என்னன்னா, நான் ஞானம் அடைஞ்சிட்டேன், நான் கடவுள் மாதிரி இருக்கேன், என்னை கும்பிடுங்கிறதுக்கு இல்லை. நானும் ஞானம் அடைஞ்சிருக்கேன்னா ரீசன் இந்த தியானம் தான். இந்த நீங்க பிடிச்சிக்க போறது என்ன கிடையாது, கலையை பிடிச்சுக்கணும். என்ன பிடிச்சி எந்த பிரயோஜனம் கிடையாது. என்னையே நானே ஒருத்தரை பிடிச்சேன்னா அது இந்த தியானத்தை தான், அந்த கலையை தான். அது பல்வேறுபட்ட கலைகள் தியானத்துக்குள்ள இருக்கிறது, அதை தான் நம்ம பிடிச்சுக்கணும், அதை தான் நம்ம பார்க்கணும். அதுதான் தெய்வீகமான ஒரு செயலை உருவாக்கி கொடுக்கும்.
அதுதான் உங்களை உருவாக்கும், அதுதான் உங்களை வழி நடத்தும். அப்போ ஒரு தனி மனிதர் நிரந்தரம் அல்லாதவர். அவர் யோகியா இருந்தாலும் அவருடைய உடலோ அவரோ நிரந்தரம் இல்லாத ஒரு செயல் வடிவம் தான். அவரே தன்னை எப்படி பாதிக்கிறாருன்னா, நான் ஒரு காற்று, நான் ஒரு சக்தி, நான் ஒரு ஆற்றல், நான் ஒரு பிரபஞ்சம், அப்படித்தான் அவர் பாவிக்கிறார் வந்து, நான் ஒரு உருவம், நான் அது இதுன்னா அவர் அதை பாவிக்கல. இதான் விஷயம். இந்த தான்கிற அகங்காரத்தை கையாளவே கூடாது. ஏன்னா அது ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு செக்ஷன் தான். அது கட்டுப்பாட்டு கொண்டு வர்றதுக்கு ஒரு மனிதன் போராடுறது எங்கன்னா, இந்த தியானத்தை கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி அவங்க அதுகிட்ட இருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பை உருவாக்குறாங்க. அந்த தியானம் எதற்காக ஒருத்தர் பண்ணணும் அப்படின்னா, அவர் எந்த ரூட்லயும் மாற்றம் அடைய மாட்டாரு. அந்த கட்டுப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இதுல இருந்து கிடைக்கப்படுகிறது. அப்ப எப்படி நீங்க பிராக்டிக்கலா கிடைக்கப்படுது அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, நான் பிராக்டிக்கலா எப்படி சேஞ்சு அப்படின்னா, ஒருத்தர் எங்கேருந்து ஆகாயத்துல இருந்து இறங்கி என் தலையில கையை வச்சு சேஞ்ச் ஆகல. நான் பிராக்டிக்கலா தியானத்துல உட்கார்ந்து இருக்கும் போது சில நரம்புகள் அந்த ஒரு நரம்போட ஒரு நரம்பு சேர்றதோ, ஒரு நரம்பு போய் அப்படியே ஆழ்ந்து போய் அது போய் தூங்குற மாதிரி ஒரு தன்மைக்கு போகும்போது, அப்ப அந்த மனம் வேலை செய்யறதே இல்லாத மாதிரி ஒரு சூழலுக்கு நான் மாறுறேன். அப்ப எனக்குள்ள இருக்கிற கோபம், எனக்குள்ள இருக்கிற தாட்டு, எனக்குள்ள இருக்கிறதெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. அப்ப 1 மணி நேரம் மட்டும்தான் இருக்கு. பாக்கி இருக்கிற பல மணி நேரங்கள் நான் மனிதனாக செயல்படுறேன். அப்ப அடுத்தடுத்த செயல்கள்ல என்னுடைய தியானத்துக்குள்ள நான் கத்துக்கிட்டது, நான் பார்த்தது என்னன்னா, ஒரு நாள் இந்த 1 மணி நேரம் இருக்கிறது 3 மணி நேரம் 4 மணி நேரமா மாறுனுச்சு. அது எப்படி மாறுனுச்சுன்னா, அங்க ஒரு ரகசியம் இருக்கு. என்ன இருக்குன்னா, 1 மணி நேரம் தியானம் பண்ணவன் 5 மணி நேரம் 6 மணி நேரம் தியானம் பண்ணி மாறல. அந்த 1 மணி நேரம் தியானத்துல உட்கார்ந்து இருந்தவன் சும்மா நடக்கும் போதோ, உட்காரும் போதோ, நிற்கும் போதோ அந்த தியானம் வந்துருச்சு. அது அந்த மாதிரி கிடைச்சிருச்சு. அது என்ன இருந்துச்சுன்னா, அந்த டயத்தை அது இன்க்ரீஸ் பண்ணிருச்சு. அப்போ 3 மணி நேரம் 4 மணி நேரமா அது அவ்வப்போதுல அந்த இது கிடைக்குது, அந்த ஃப்ரீக்வன்ஸ் கிடைக்குது. இப்போ ஒரு இடத்துல நிற்கும் போது எப்படி செல்போன் டவர் கிடைக்கும், அந்த மாதிரி அந்த ஃப்ரீக்வன்ஸ் அப்பப்போ கிடைக்கும் போது நான் டோட்டலா ஒரு மனித வடிவத்துல இருக்கிறேன். ஆசை, கற்பனை எல்லாமே என்கிட்ட இருக்கு. ஆனா ஒரு நாள்ல ஒரு 7-8 மணி நேரம் மனிதனாக விடுபட்டு இருக்கேன். அது தொடர்ந்து அது மாறும்போது அந்த 7-8 மணி நேரம் எனக்கு முழு நேரமாக மாறினது. அந்த முழு நேரமா மாறினது திருப்பியும் எனக்கு மனிதனாக மாறுறதுக்கான வாய்ப்பை உருவாக்கவே இல்லை. இந்த மாறி போச்சு பாத்தீங்களா, அதுக்கப்புறம் எனக்கு அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாகவே இல்லை. அப்ப நம்ம எதையும் அழிக்க முடியாது, எதையும் நிறுத்த முடியாது, அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இப்ப ஒரு குருமார்களுக்கு என்ன சவால் இருக்கு, என்ன மாதிரி ஆளுங்களுக்கோ எல்லாருக்கும் என்னன்னா பெரிய சவால், இந்த மனதை அவ்வளவு சாமானியா நிறுத்த முடியாது. ஒரு மனம் படைத்த மனிதனை இம்ப்ரெஸ் பண்ணவே முடியாது. நீங்க எங்க வேணாலும் ஜெயிச்சிடலாம். ஒரு கடவுள்கிட்ட நான் ஜெயிச்சிருவேன், ஆனா மனிதன்கிட்ட தோத்து போயிருவேன். என்னையே நீங்க கேட்டீங்கன்னா உங்ககிட்ட நான் தோத்துருவேன், ஆனா இறைவன்கிட்ட நான் ஜெயிச்சிருவேன். ஏன் ஜெயிச்சிருவேன்னா, இறைவன் என்பவன் மனம் இல்லாதவன். அவன் லேட்டா வந்தாலும் என்னை தவறு பண்ண மாட்டான், என்னை எதுவும் பண்ணிட மாட்டான். ஆனா நீங்க அப்படி இருக்க மாட்டீங்க. நீங்க ஒரு அலைவரிசையில இருக்க மாட்டீங்க, ஒரு கட்டுப்பாட்டுல இருக்க மாட்டீங்க. இன்னும் ஒரு 2 hours கழிச்சு நீங்க முற்றிலுமாக மாறிடுவீங்க. இந்த கட்டடத்தை விட்டு வெளியேறினதுக்கு அப்புறம் உங்க கூட்டில தூங்கிட்டு இருக்க சில மனிதர்கள் வெளியில வந்துருவாங்க. அப்ப நீங்க அந்த போக்குல போயிடுவீங்க. அப்ப உங்களை வெல்றது ரொம்ப கடினம். அப்ப உங்களை வெல்றதுக்கான வாய்ப்பை இந்த தியானத்துக்குள்ள இருக்குங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா கடத்துறதுக்கு பல்வேறுபட்ட சூழல்கள்ல சொல்றோம், புரிய வைக்க ட்ரை பண்றோம். நூற்றுக்கணக்கான காணொளிகள் பேசுறது, இரவு பகல் பாராம வேலை செய்யறதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னா, நீங்க மாறி போயிருவீங்க. அப்ப மாறாம இருக்கிறதுக்கு ஒருத்தர் என்ன பண்ணணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எல்லாரும் என்ன தப்பு பண்றீங்கன்னா, சூரியன் வந்தாதான் காலை அப்படின்னு நினைக்கிறீங்க. சூரியன் தினந்தோறும் கவனம் வச்சாதான் இங்க எல்லா உயிரும் வாழும். அதே மாதிரி ஒரு யோகியாகப்பட்டவன் தினந்தோறும் அவன் வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தாதான் ஒரு மனிதன் ஒரு நாள் அகலாமல் ஆழ்ந்து போவான். அவன் பார்ட் டைமா 1 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு விட்டுட்டு போனா திருப்பியும் என்ன பண்ணுவான், 1 மணி நேரம் தியானம் பண்ணவன் 40 நிமிஷம் ஆயிடுவான், 40 நிமிஷம் தியானம் பண்ணவன் 10 நிமிஷத்துக்கு வந்துருவான். அப்புறம் ஒரு நேரம் தியானமே இல்லாம போயிடும். அப்ப முழு நேரமா ஒரு மனிதரை நோக்கி ஒருத்தர் பிரயாணிச்சு இருக்கிறதுக்கு காரணமும் இதுதான். சூரியனும் சந்திரனும் இயங்குறதுக்கு காரணம் இதுதான். கோள்களும் இயங்குறதுக்கு காரணம் இதுதான்.
அப்ப இதோடைய செயல் வடிவம் என்னன்னா, தொடர்ந்து ஒரு கவனத்தை நான் வச்சுக்கிட்டே இருந்தாதான் இங்க ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். இந்த பூமிக்கு கிடைக்க வேண்டிய செயல் அப்பதான் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அதே மாதிரிதான் உங்ககிட்டயும் நம்ம சொல்றது, நம்மளுடைய மாற்றம் அனுபவங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 1 மணி நேரத்தை இருந்தத எனக்கு ஒரு நாள் முழுக்க மாறுறதுக்கான வாய்ப்பை உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கு ரொம்ப சவாலாகவும் கடினமாகவும் இருந்துச்சு. அந்த 1 மணி நேரம் 20 நிமிஷம் நீங்க உட்காரும் போது நிச்சயமா உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் மனம் இல்லாத ஒரு தன்னையே மறந்த நிலையில நீங்க எத்தனை பேர் உட்கார்ந்துருப்பீங்க. அந்த தருணத்தை ஃபுல் டே நீங்க ஆயிட்டீங்கன்னா நீங்க என்ன ஆவீங்க? நீங்க மனிதனா தான் இருப்பீங்க, ஆனா உங்க மனைவி உங்க குழந்தைகள்லாம் இருக்கும், ஆனா நீங்க வேற வடிவத்துல இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு எந்த தாட் ப்ராசஸும் வராது. அந்த செயலை கொண்டு வர்றதுக்கு பல்வேறுபட்ட முறைகள்ல சொல்ல ட்ரை பண்ணும்போது உங்களுடைய மனம் என்னன்னா அதை உள்ள கொண்டு போய் செலுத்த மாட்டேங்குது. இப்ப நான் சொல்றத அது என்ன பண்ணுதுன்னா அது மறுதளிக்குது. சில பேருக்கு புரியலன்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். இதுதான் அதோடைய செயல் வடிவம். உங்க வீட்டுக்குள்ள நான் வரணும்னு ட்ரை பண்றேன், 10 வாட்ச்மேன்கள் இருந்து தடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி உங்களை நான் ட்ரை பண்றேன் இந்த மாதிரி மாத்துறதுக்கு. உங்க மனம் உங்க எண்ணம் என்ன பண்ணுதுன்னா அதை சில பேருக்கு கொஞ்சம் ஓகே அப்படின்னு கேட்க வைக்குது. ஆனா அதை கொஞ்ச நேரத்துல அது இல்ல, அதை தாண்டி இன்னொன்னு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு, அங்க ஒண்ணு இருக்குன்னா அது உங்களை வேற இடத்துல கூட்டிட்டு போயிருது. அப்ப அது என்ன ஆகுதுன்னா, கிடைக்க வேண்டிய விஷயத்துல இருந்து நீங்க தள்ளி போறீங்க, நீங்களே தள்ளி படுத்துறீங்க. அதுக்கு தீர்வு கிடைக்க முடியாம திருப்பியும் நீங்க கஷ்டப்படுறீங்க. அப்ப நீங்க உங்களுக்குள்ளே என்ன ஒரு சொல்யூஷன் கொடுக்குறீங்கன்னா, என்ன மாதிரி ஒரு ஆளை பார்த்து நான் சேஞ்ச் ஆகலன்னு சொல்றீங்க. இப்ப என்ன பார்த்து சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் ஆகாததுக்கு காரணம் என்னன்னா, நீங்க அந்த பாதையில நிக்காம ஒரு கொஞ்சம் டைம்ல நின்றுட்டு போயிட்டீங்க. அப்புறம் நீங்க சொல்ற காரணம் என்னன்னா, நான் பார்த்தோன்னே சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. எந்த மனிதனையும், எந்த குருவும், எந்த யோகியும் பார்த்தோன்னே சேஞ்ச் கொஞ்சம் படுத்துவாரு. ஆனா அது உணர்ந்து வர்றதுக்கு பல ஆண்டுகள் ஆகும். அது எல்லா பேத்துக்குமே இப்படித்தான் நடந்திருக்கு, எல்லாருக்கும் இப்படித்தான் நடக்கும். அதுதான் இதுக்குள்ள இருக்கிற விஷயம். அப்ப உங்க மனதை நானே வெல்ல முடியாது, போராடணும். அதுக்கு சில ரகசியம் இருக்கு. சில நேரத்துல ஒருத்தர், இப்ப நீங்க இருக்கிறீங்க, உங்களை நான் நீங்க தான், உங்களால ஒரு பணி நடக்கணும், நீங்க இதுக்குதான் வந்திருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு உங்க மனம் ஒத்துழைக்க மாட்டேதுன்னா, என்னுடைய கலையை பயன்படுத்தி உங்க மனதை தடுத்து ஆட்கொண்டு நானே உங்க உள்ள போயிடுவேன். அப்ப உங்களை வச்சு பெரிய ஒரு யோகி வேலையை உங்களை வச்சு நான் செய்வேன். இப்படி செய்ய முடியும். ஆனா இப்படி எல்லாத்தையுமே செஞ்சிட முடியுமா? எல்லா டயத்திலையும் செய்ய முடியுமானா செய்ய முடியாது. குறிப்பிட்ட ஒரு 5 வருஷமோ 2 வருஷமோ 7 வருஷமோ தான் செய்ய முடியும். ஆனா ஒரு தனி மனிதன் தானாகவே அந்த செயலுக்குள்ள மாறணும் அப்படிங்கிறது தான் இந்த தியானத்துக்கான ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி நம்ம உரையை நிகழ்த்தி அதை சொல்ல ட்ரை பண்றோம்.